ஆதி என்னும் பராவரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே தருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். புலிப்பாணி ஜோதிடம் பாகம் 2 என்ற நூலிலிருந்து தாய் மகளேசல் என்ற தலைப்பிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த கருத்துக்களும் என்ற வரிசையில் தொடர் பதிவுகளாக அல்லது தொடர் காணொளிகளாக கொடுத்தவர்களும் அதில் இன்று பாடல் எண் 95 4-5ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற அங்காரகன் நின்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல்கள் வலியுறுத்தி வருகிறது. சரி, பாருங்கள் நண்பர்களே, பாடலுக்கு சொல்வோம். சுகத்திலே சேய் நிற்க சேராக்கனி பயம் நஷ்டம் உண்டாம் அன்றும் ஜன பகைஞன் தற்புகழ்ச்சி சாரும் அயலார் துவேசி தாயே அதுகேள் அகமைந்துள் சேய் நிற்க அக்கிரமத்தான் கோபி தனநாசன் என்றும் அருமையுள்ள புத்திர நாசம் நேச கண்ணும் தானே செய்வான் மகளே என்று பாடலில் கூறி முடித்துள்ளார். தாயே, 4ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் ஜாதகனுக்கு திருடர்களாலும் நெருப்பினாலும் அச்சமும் இழப்பும் ஏற்படும். மேலும் பொதுமக்களின் விரோதத்தை அவன் சம்பாதிப்பான். தன்னை தானே மெச்சிக்கொள்வான். மற்றவர்களை பழித்து பேசி பகை கொள்வான் என்று மகள் கூறியுள்ளார். தாய் சொல்லுகிறாள், மகளே, செவ்வாய் 5ஆம் ஸ்தானத்தில் நின்றிருந்தால் ஜாதகன் தர்மத்திற்கு புறம்பாக நடந்து கொள்வான். ஆத்திரக்காரன் பொருள் நஷ்டத்திற்கு உள்ளாவான். மேலும் புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட அழிவும் உண்டு. இழிவான காரியங்களை செய்கிறார் என்று கூறியுள்ளார். இந்த பாடலில் சொல்லப்பட்ட அனைத்து தகவலுமே நடைமுறையில் ஒத்துப்போகிறது. இந்த 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் அந்த செவ்வாயினுடைய திசை வரும்பொழுது கண்டிப்பாகவே வீட்டில் செல்வம் செல்வாக்கு குறைகிறது, கால்நடைகள் பாதிக்கிறது, பொருள்கள் திருட்டு போகிறது, செல்வம் திருட்டு போகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இதில் செவ்வாய்க்கு குருவனுடைய தொடர்போ மற்ற சுபகரங்களுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அந்த இழப்புகளால் ஜாதகன் பாதிப்பதில்லை. அப்படி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் பலமாக பாதிக்கிறார் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் சந்திக்கிறார்கள். தந்தை உயிரோடு இருக்கும் வரை அல்லது தந்தையோடு சேர்ந்திருக்கும் வரையிலும் அந்த ஜாதகர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் இல்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இது எண்ணற்ற ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கண்ணில் கண்ட சமாச்சாரங்கள். ஆக இந்த பாடல் 4-5ஆம் இடத்தில் செவ்வாய் நிற்பது என்பது அவ்வளவு சிலேக்கியமாக கருதுவதற்கு வாய்ப்பில்லை என்பது உண்மை. அடுத்து பாடல் எண் 96 6-7-8இல் நின்று செவ்வாய் பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. கொடிய செய்யும் 6இல் நிற்க காமி பிரசித்தன் பசியுள்ளோர் அன்றும் கோலாகாலன் சேனாதிபதி வெற்றி கொள்வான் சத்துரு நாசன் தாயே. கொடிய செய்யும் 7-8இல் குறியாய் நின்றிருந்தால் சேய்க்கு கூறும் கொடிய சிந்தை காரியத்தான் களத்திர நஷ்டம் பொருளழிவு மகளே என்று கூறியுள்ளார். மகள் தாயிடம் கூறுகிறாள், செவ்வாய் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் சிற்றின்ப உணர்வு மிக்கவன், புகழுடையவன், மிக்க பசியுள்ளவன், மேலும் ஆத்திரத்தன்மை கொண்டவன் படைத்திருப்பான், படை தளபதியாய் இருப்பான், பல காரியங்களில் வெற்றி பெறுவான், பகைவர்களை ஈஸியாக வெல்லுவான் அல்லது வீழ்த்துவான் என்று கூறியுள்ளார். அதுக்கு தாய் சொல்லுகிறாள், மகளே, செவ்வாய் 7 அல்லது 8ஆம் இட ஸ்தானத்தில் நின்றிருந்தால் ஜாதகன் கொடிய சிந்தனை கொண்டவனாக இருப்பான், செயல் வீரன், மனைவியை இழப்பான், செல்வத்தை பறிகொடுப்பான் என்று கூறியுள்ளார். இது லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் நின்றிருக்க 6ஆம் இடத்துக்காரனுடைய சம்பந்தம் பெற்று லக்னாதிபதி பலமாக இருக்கும் பட்சத்தில் கொடிய வீரனாகிறான் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அவர்களை எதிர்த்து எந்த ஒரு மனிதனும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பை இதுவரை பெறுவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் நிற்கும் செவ்வாயும் 6ஆம் இடத்துக்குரிய கிழகமும் பலம் பெற்றிருந்து லக்னாதிபதி பலம் குறைந்து பலகீனமாக இருக்கும் பட்சத்தில்
அந்த அமைப்புள்ள ஜாதகர் எதிரியால் வீழ்த்தப்படுகிறார் என்பதும் நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்திலேயும் 8ஆம் இடத்திலேயும் செவ்வாய் நிற்பது என்பது அவ்வளவு சிலேக்கியமாக நடைமுறையிலேயும் உணர முடியவில்லை. ஜீவனம் வேலை என்ற விதத்தில் சிறப்பாக இருந்தாலுமே கூட மனைவி குடும்பம் சார்ந்த நிலை சார்ந்த தகவலில் இந்த பாடல் அப்படியே ஒத்துப்போகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பாடல். பாடல் எண் 97. 9ஆம் இடத்தில் செவ்வாய் நின்ற பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. கொடிய சேயும் நவமேற குமரன் குரு துவேசி செல்வம் நாசம் அன்றும் கோல் பகைஞன் கர்மிதுக்கண் வீண் அலைச்சல் சஞ்சாரன் தாயே அதுகேள் குழந்தை பெற்றோர் நாசமாவார் கூறும் சகோதர நஷ்டம் ஏகன் என்றும் குவளையத்தோர் பாவி என்றே கூறிடுவார் நிலை அறிவாய் மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள் தாயிடம் சொல்லுகிறார், தாயே, செவ்வாய் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் ஆசிரியர்களை நிந்திப்பவனாக இருப்பான், பொருள் அழிவு உண்டு, மேலும் புறஞ்சொல்பவனாகவும் பலருக்கு விரோதியாகவும் இருப்பான், தீய கர்ம வினைப்பயன்களை இப்பிறவியில் அனுபவிக்க வேண்டியவனாய் இருப்பான், வீண் கவலைக்கு உள்ளாவான், அவசியம் என்று அலைந்து தெரிவான் என்று மகள் கூறியுள்ளார். அதற்கு தாய் சொல்லுகிறாள், ஜாதகனின் பெற்றோருக்கு அழிவு ஏற்படும், சகோதரர்களையும் இழக்க நேரிடும், தனித்து வாழ நேரிடும், மேலும் உலகத்தினர் இவனை தீய வினையாளன் என்று பழித்து பேசுவார்கள் என்று கூறியுள்ளார். இதில் பாடலில் சொல்லப்பட்ட நிறைய கருத்துக்கள் முரண்பாடாக அமைந்திருக்கிறது. தாய்க்கு நோயை தருகிறார் என்பது சற்று கூடுதல் தகவல், அதே சமயத்தில் கருமையாக இருக்கிறான் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவல். அதே சமயத்தில் இவனுக்கு நல்ல குழந்தை பிறக்கும் பட்சத்தில் ஜாதகன் கேவலமான வாழ்க்கைக்கு தள்ளப்படுகிறார், நல்ல குழந்தை இல்லாத பட்சத்தில் பொன் பொருள் செல்வாக்கு நிலம் சார்ந்த சொத்துக்கள் இவரை தேடி வருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இளைய சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்தை இளைய சகோதரக்காரகனான செவ்வாய் பார்ப்பது என்பது சிறப்பாக அமைகிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகங்களில் பார்த்திருக்கிறோம். ஆக இந்த பாடலில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சற்று ஏற்ற இறக்க முரண்பாடுகளை தருகிறது என்பது அடியேனின் அனுபவம். அடுத்து செவ்வாய் 10-11 நின்ற பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. பாடல் எண் 98. பௌமன் 10 ஏறி நிற்க பாக்கியவான் ஆசாரன் சூரன் அன்றும் பார் மன்னர் சேவையுள்ளோர் புத்தர பாக்கியம் பூசிதனா தாயே அதுகேள் பௌமன் 11 ஏற பிரதாபம் நல்ல வாக்கோன் காமி அன்றோ பலவிதத்தால் லாபம் உண்டு பாலனுக்கு எடுத்து உரைப்பாய் மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள் சொல்லுகிறாள், தாயே, 10ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் ஜாதகன் பல்வேறு நற்பேறுகளை பெற்றிருக்கிறான், நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிப்பான், அஞ்சானந்தன், மேலும் இராஜாங்க உத்தியோகம் பார்ப்பான், புத்திர பேறு உண்டு, பிறரால் வணங்கத்தக்கவனாய் வாழ்கிறான். இவ்வாறு மகள் சொல்லுகிறாள். மேலும் தாய் சொல்லுகிறாள், மகளே, செவ்வாய் 11ஆம் ஸ்தானத்தில் வீற்றிருந்தால் இந்த ஜாதகன் புகழும் வீரமும் கொண்டவனாய் இருக்கிறான், இனிக்க பேச்சு பேசுவான், சிற்றின்ப உணர்வு மிகுதியும் உடையவன், மேலும் அநேக வகைகளில் ஆதாயம் பெறக்கூடியவனாக இருப்பான் என்று எடுத்து உரைப்பாயாக என்று கூறியுள்ளார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற நெருப்பு கிரகம் திக்பலம் பெறுகிறது என்பது தனி சிறப்பு. ஆக 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று அவர்களுடைய தசாபுத்தி வரும் பட்சத்தில் அந்த ஜாதகரும் மேச லக்கணத்தில் மேசராசியில் பிறந்தவர்களாக இருப்பின் அவர்கள் இராணுவத்துறையில் ஒரு உயர்ந்த இடத்தில் சீருடை பணியாளராகவும் சிறப்பாகவும் கௌரவத்தோடனும் மரியாதையுடனும் கூடிய செல்வாக்கோடு வாழ்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 11ஆம் இடத்தில் அமையப்பெற்றவர்களும் சீருடை பணியில் இருக்கிறார்கள். அந்த சீருடையில் பணியில் இருப்பதோடு சரியே ஒழிய பெரிய கௌரவத்தையோ மரியாதையோ பெறுவதில்லை. ஆனால் அதற்கு பதிலாக பொருளாதாரம், செல்வம், செல்வாக்கு, வண்டி, வாகனம், போக்குவரத்து,
ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களின் உறவு போன்றவர்களை நடைமுறையில் அவர்களுக்கு தானாக கிட்டுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே. வணக்கம் நண்பர்களே.